வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்னா, இந்த நல்லது கேட்டது நீங்கள் தான், தேடினது நீங்கள் தான், விரும்பினது நீங்கள் தான். ஒரு மனிதன் எதை விரும்புகிறானோ அதையே அடைகிறான். அந்த வகையில் இந்த பதிவு தனிமரமாய் நிற்கும் துலாம் ராசியினர். ஐயா, இந்த சூழ்நிலையை கடக்காத மனிதர்களே வாழ்வில் கிடையாது. இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தவர்கள் அனைவருமே ஏதாவது ஒரு காலநிலையில் தனியாக நிற்கிறோமே, தனிமரமாக நிற்கிறோமே, நம்மளை சுற்றி இவ்வளோ நபர்கள் இருந்தும் நமக்கான நபர்கள் யாரும் இல்லையேன்ற ஒரு சூழ்நிலையை ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அந்த மனிதன் கடந்து தான் வரான். அது போன்ற ஒரு இக்கட்டான கவலையை தரக்கூடிய, சோகத்தை தரக்கூடிய, சோதனையை தரக்கூடிய அந்த சூழ்நிலைகள் தான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்துதுன்னு நான் நம்புகிறேன். அந்த சூழ்நிலைகள் தான் மனிதனுக்கு பல உண்மைகளை தெரியப்படுத்துதுன்னு நான் நம்புகிறேன். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை புரிந்து கொண்டவர்கள், அதன் மூலமாக கற்ற பாடங்களை தன் வாழ்வில் படிநிலைகளாக வைத்து அடுத்த எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பவர்கள் தனது துல்லியமான எதிர்காலத்தை சரியாக அடைஞ்சிட்றாங்க. அப்போ இந்த பதிவு துலாம் ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது கொண்டு வந்து சேர்க்குன்ற நம்பிக்கையில் தான் இந்த பதிவை நான் கொடுக்குறேன். ஆகியால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். ஐயா, எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனிதர்களெல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ, அதே போல தான் நம்ம கையால் முத தயாரித்து கொடுத்தா இன்றைக்கி நல்லதே நடக்கும் கந்திர்ச்சி சாம்பிராணி எல்லா நாடுகளிலிருந்து இன்றைக்கி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஆஸ்திரேலியா, கனடா, மலேசியா, சவுத் ஆஃப்ரிக்கா எல்லா நாடுகளிலிருந்தும் இன்றைக்கி நம்மளுடைய சாம்பிராணி கேட்டுட்ருக்கீங்க. தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுடைய வீட்டு பூஜை அறையில் இன்றைக்கி நம்மளுடைய கந்திருஷ்டி சாம்பிராணி இருக்குன்றதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் வரக்கூடிய பதிவுகளில் எப்படி நம்ம வீட்டில் வச்சு பூஜைகள் செய்து இதை நம்ம நல்லது நடக்கணும்னு நம்ம எந்தளவுக்கு இதுக்கு நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி இதை நம்ம தயார் பண்ணி அனுப்புகிறோன்றது எல்லாமே நான் வீடியோக்குள்ளே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயே இதை வாங்கினவங்க என்னென்ன ரிவ்யூ கொடுத்தாங்கன்றதே நம்ம பல பதிவுகளில் பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் என்றைக்குமே நம்புங்க. நீங்கள் எந்த நல்லதை நீங்கள் ஈர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்கள் லைஃப்குள்ளே ஒரு நாள் வந்தே தீரும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்தாலே போதும். ஆகையால் இப்போ வாங்கி விற்கக்கூடியவர்கள், நம்மக்கிட்ட வாங்கி சில நபர்கள், சில தாய்மார்கள், ஐயா நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம், எங்களால் வெளியில் போய் எந்த வேலையும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கோம், அதனால் உங்களிடம் நீங்கள் பல்காக கொஞ்சம் எங்களுக்கு சாம்பிராணி கொடுத்தீங்கன்னா அதை எங்களுடைய தயவால் நாங்கள் இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு நாங்கள் கொடுக்கலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்ட அனைத்து தாய்மார்களுக்கும் நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் உருவாகும். நீங்கள் எப்போவுமே நம்புங்க, இறைவன் நல்ல எதிர்காலத்தை வச்சுருக்காருன்னு. இங்கே பல நெகட்டிவான விஷயங்களை, நெகட்டிவான நெஞ்சை பதபதைக்க வைக்கக்கூடிய பல விஷயங்களை இங்கே பலரும் பேசிகிட்டு இருந்தாலும் அதெல்லாம் நமக்குள்ளே ஒரு வீக்னஸை ஏற்படுத்திகிட்டு இருக்குதுன்றதை மறந்துடாதீங்க. எப்போவுமே ஒரு விஷயத்தை ஆழமாக நம்புங்க. உங்களுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்க போகுதுன்றதை. புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9345397996 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது நான் ஏதோ நீங்கள் வாங்கணுன்றதுக்காக, இந்த வீடியோக்கு லைக் பண்ணணுன்றதுக்காக நான் சொல்ல. உங்கள் மனசை என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. இதை வாங்கலாம், சரி இவர் சொல்கிறாரு சும்மா வாங்கி பார்ப்போமே அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் திரும்ப தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. அதற்கான நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. சரிங்களா? சரி, இந்த பதிவுக்கான பலன்கள் என்னன்றதை பார்ப்போம். துலாம் ராசிக்காரரை பற்றி நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் பார்த்துருக்கோம். ஐயா, எல்லாருக்காகவும் ஓடி ஓடி போய் நிற்கிறவங்க, எல்லாருடைய சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறவங்க. ஆனால் இவர்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்பவர்கள் மிக மிக அரிது. இவங்களுக்குன்னா ஒன்று ஓடி நிற்கக்கூடிய நபர்கள் மிக மிக குறைவு. அப்படிப்பட்ட இது என்னப்பா இப்படி ஒரு கலிகாலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கமேனு அப்பப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு சில சூழ்நிலைகள் உணர்த்தி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு மனிதர்கள் துணை இருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக இறைவனுடைய துணையும் பிரபஞ்சத்தினுடைய துணையும் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் நல்லதை நினைத்து போராடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நாளை எதிர்காலம் நல்லபடியாக இருக்குன்றதை நம்பக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு மனிதர்களுடைய சப்போர்ட்டு, சொந்தக்காரங்க சப்போர்ட்டு, நண்பர்களுடைய சப்போர்ட்லாம் இல்லைனாலும் இறைவனுடைய அருள் இருக்குது. பிரபஞ்சத்தினுடைய அந்த ஈர்ப்பு விதி உங்களுக்கு வேலை செய்யும். நல்லதை எங்கே இருந்தாலும் அதை கொண்டு உங்கள் கிட்ட சேர்க்கும். அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு, ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே இந்த கிரக பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கு வகிக்குதுன்றதை நம்ம ஒவ்வொரு பதிவுகள்லையும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அப்போ அந்தந்த ராசிக்காரர்களுக்கான அந்தந்த காலநிலைகள் பல விஷயங்களை நமக்கு உணர்த்துது, கவனிக்க வைக்குது, சிந்திக்க வைக்குது. அப்போ அந்த சிந்தனைகளை எந்த ஒரு மனிதன் சரியான பாதையில் கொண்டு செல்ல முயற்சிக்கிறானோ அவன் அந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை சிந்தாமல் சிதறாமல் முழுமையாக அடைகிறான். அப்போ துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இதுவரை 9ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம்
பலம் அதிகம். அப்போ 3, 6 இந்த இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வருவது நல்ல மாற்றத்தை தருவதற்கான ஒரு நேரம். குருவின் பார்வை 4ஆம் இடத்தில் படுவதால் துலாம் ராசிக்காரங்க குறிப்பாக படித்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை காண்பதற்கான ஒரு நேரம். அதாவது இந்த படிப்புடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். ஐயா, நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். மாணவர்களாகட்டும், வேலைக்கு போகிறவங்களாகட்டும், ஒரு குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவிகளாகட்டும், அல்லது குடும்ப தலைவனாகட்டும், எந்த நபர்களாக இருந்தாலும் சரி, அவரவர்கள் வாழ்க்கையில் அவங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவங்க லைஃப்குள்ளே வந்துட்டாவே அவங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு வரப்பிரசாதன்றதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து ஐயோ என் வாழ்க்கை இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, எனக்கு வீடு இல்லையே, எனக்கு கார் இல்லையே, என் பேங்க்கில் பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த சுதந்திர இந்தியாவில் இன்றைக்கி நம்ம மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழக்கூடிய இந்த குடுப்பனை கிடைச்சதே பெரிய விஷயம். ஏன்னா மற்ற நாடுகளிலாம் என்னென்ன விஷயம் நடக்குது, எப்படிலாம் இருக்காங்கன்றதெல்லாம் இந்த உலக அறிவோடு நம்ம தேடி பார்த்தோம்னா நமக்கு கடவுள் கொடுத்த வாழ்க்கை சொர்க்கம் அப்படின்றது தெரிய வரும். அப்போ இந்த இடத்துல ஒன்று நம்ம இல்லையே அப்படின்னு கவலைப்படுறதை விட அதை உருவாக்கிக்க முயற்சிப்பது புத்திசாலித்தனம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி உருவாக்குவதற்கான அந்த சிந்தனை திறனை குரு பகவான் கொடுப்பார். உருவாக்குவதல் இது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா? அதாவது ஆல்ரெடி ஒருத்தர் ரெடி பண்ணி உருவாக்கி வச்ச ஒரு இடத்துல வாய்ப்பை தேடுவது அப்படின்றது காமனான ஒரு விஷயம். ஆனால் என்னைக்கு ஒரு மனிதன் ரொம்ப ஒரு சிந்தனை மிக்க ஒரு கடின உழைப்பை தாண்டிய ஒரு மனிதனாக என்னைக்கு மாறுறான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவனுக்கு கிடைத்த வாய்ப்புகளை அவன் நினைத்த இடத்த அடைய முடியாமல் போகிறப்ப ஒரு கட்டத்துக்கு மேலே என்னப்பா வாய்ப்பே இல்லைன்ற சூழ்நிலையில் அந்த மனிதன் அடுத்த கட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு தயாராவான். அந்த மாற்றம்தான் வாய்ப்பை உருவாக்கக்கூடிய மாற்றம். அந்த மாற்றத்திற்கு என்னைக்கு அந்த மனிதர்கள் வர, ஏன்னா தொடர்ந்து தடங்கள், தாமதம், தடை, எதை நினச்சாலும் அதை சரியாக பண்ண முடியல, எது கை வச்சாலும் அது சரியாக முடிய மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்லாம் பல சிந்தனைகள் ஓடக்கூடிய மனிதர்கள் 2 வழி அடைகிறாங்க. ஒரு வழி என்னன்னா, அது வந்து அவங்களா தேடிக்கிற பிரச்சனை. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான், எல்லாமே எனக்கு எதுவுமே சரியாக நடக்கலை, இனிமேலே எனக்கு எதுவும் சரியாக நடக்காது, என் லைஃப் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி ஓரமாக போய் உட்கார்ற நபர்கள் அவர்கள் வந்து ஒரு கேட்டகரி. இன்னொரு நபர்கள் இருக்காங்க, அவங்க என்னென்னா, என்னப்பா என் லைஃப் இப்படி போயிட்டுருக்கு, எந்த ஒரு வாய்ப்பும் எனக்கு சரியாக அமைய மாட்டேங்குதுன்ற விரக்தியின் உச்சத்துக்கு போய் வாய்ப்பை உருவாக்க ஆரம்பிப்பாங்க. அவர்கள் மிகப்பெரிய நிலையை அடையக்கூடிய தகுதியுடைய மனிதனாக மாறுறாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு அதுதான் நான் சொன்னேன், அந்த உருவாக்குவதற்கான எண்ணத்தை குரு பகவான் இந்த நேரத்தில் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இது கிடைக்கலையே, அது நமக்கு அந்த மாற்றத்தை கொடுக்கலையேன்ட்டு இருந்த அந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் இனி உருவாக்கலாம் அப்படின்ற எண்ணத்துக்கு போக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் சண்டைகள், பிரச்சனைகள் இருக்கா, அங்கே மகிழ்ச்சியை உருவாக்கலான்னு ஒரு எண்ணம் தோணும். வேலை இல்லையா, வேலைக்கான ஒரு தேடுதல் இருக்கிறத விட வேலை எந்த இடத்துல நம்ம வந்து உருவாக்கிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இந்த நேரத்தில் சிந்திக்க வைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஐயா, நான் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன், துலாம் ராசிக்காரர்கள் எல்லார் சூழ்நிலையும் பார்த்து அந்த இடத்துல அவங்க இருக்கிற மாதிரி நினச்சி பார்ப்பாங்க. இது நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அந்த இடத்துல இவங்க இருக்கிற மாதிரி நினச்சி பார்ப்பாங்க. ஐயோ, நம்ம அப்படி இருந்தால் இவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அப்போ நம்ம போய் உதவி பண்ணலாம் அப்படின்னு தோணக்கூடியவர்கள் தான் துலாம் ராசிக்காரர்கள். அதுதான் அவங்க ராசிக்கான அடையாளமே. அதுதான் நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கான அடையாளங்களை அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்போம். சரிங்களா? இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கான அடையாளம் என்ன? அடுத்தவர்கள் சூழ்நிலையிலிருந்து யோசிக்கும் ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர்களாக தான் நீங்கள் இருக்கணும். ஒருவேளை நான் அப்படிலாம் இல்லைங்கன்னா தயவு செஞ்சு மாற்றிக்கங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு குணங்கள் தான் துலாம் ராசிக்காரர்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்லும். இங்கே நீங்கள் வந்து நிறைய நபர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் தவறாக நிறைய நபர்கள் புரிஞ்சு வச்சுட்ருக்காங்க. என்னென்னா, நல்லவங்களாம் கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்களாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகட்டும், அல்லது கடினமாக உழைப்பவர்கள் கடைசி வரைக்கும் கடினமாக தான் உழைச்சிட்டு இருக்கிறாங்க, முன்னேற மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களாகட்டும், இது போன்ற மக்களிடையே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சில வார்த்தைகள் இருக்குது. அது எல்லாமே சொல்லி என்ன ஆகுதுன்னா, அதனுடைய விளக்கம் என்னவாக இருக்குதுன்னா, ஒரே இடத்துல தான் வந்து முடியுது. என்னென்னா, நல்லது நினைக்கிறவங்க, நல்லது பண்ணுறவங்க, மற்றவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க, மற்றவங்களுக்காக வாழ்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நின்றுடுறாங்க. அந்த இடத்துல வந்து அந்த விஷயத்தை முடிக்கிறாங்க. ஆனால் இது உண்மை இல்லை. ஏன் இதை நான் துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்கிறேன்னு அவங்களுடைய மனசுக்கே தெரியும். சரிங்களா? ஏன்னா இது போன்ற எண்ணங்கள் அவ்வப்போது உங்கள் மனசுலையும் தோணியிருக்கும்.
ஆனால் இங்கே உண்மையான நிகழ்வுகள் என்ன அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐயா இங்கே மனிதன் பல நல்ல விஷயங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை கூட சில நேரங்களில் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் நல்லவர்களாக இருக்கீங்க அப்படின்னா, நல்ல மனசு கொண்டவர்களாக இருக்கீங்க அப்படின்னா, அடுத்தவங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறவங்களாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு கஷ்டங்களும் வேதனைகளும் சோதனைகளுமே தான் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இதுதான் நீங்கள் எதிர்காலத்தில் நல்லதை அடைவதற்கான அறிகுறிகள். என்னங்க கஷ்டப்படுறது ஒரு அறிகுறியா? கவலைப்படுறது ஒரு அறிகுறியா? ஐயா இந்த உலகத்தில் இன்றைக்கி மிகப்பெரிய சாதனை படைத்தவர்கள் யாரை வேணாலும் எடுத்து பாருங்கள். இதே துலாம் ராசியில் சாதனை படைத்தவர்களை கூட நீங்கள் எடுத்து பாருங்கள். அவர்களுடைய ஆரம்ப கட்டம் நாம் வாழ்வில் நாம் எதிர்கொள்ளாத, நாம் பார்க்காத பல கஷ்டங்களையும் வேதனையும் தாண்டினவங்க தான் அன்றைக்கி அந்த மிகப்பெரிய மற்றவர்கள் வாழாத மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டவங்க அவங்க தான். ஏன்னா நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லுவேன், எந்த ஒரு கல் அடியை தாங்குதோ அந்த கல் அழகான சிற்பமாக மாறும். இதுதான் வாழ்க்கைக்கான ஒரு ஒரு முன்னோட்டமாக எடுத்துக்க வேண்டிய வார்த்தைகள் இதுதான். துலாம் ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் நல்லதை நோக்கி பல அடிகளையும் சுமைகளையும் சோதனைகளையும் தாங்கி வரீங்களோ அந்த அளவுக்கு அழகான வாழ்க்கையை அமைச்சுக்க போகிறீங்க. சரிங்க, அழகான வாழ்க்கையை அமைச்சுக்கிறோம் எப்படிங்க அமையும்? என்ன பண்ணால் அமையும்? அதை முதல்ல சொல்லுங்கள். இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, அதை சொல்லுங்கள் அப்படின்னா, ஐயா இங்கே நல்ல ஒரு வாழ்க்கை அமைவதற்கான அந்த முன்னெச்சரிக்கைகளும் திட்டமிடலும் தெளிவும் ஒரு மனிதனாகிய நம்மிடம் இருந்தால் தான் அது நடக்கும். நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். இதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டு கம்முன்னு இருந்தீங்கன்னா அந்த டைமுக்கு உங்கள் ராசிக்கு இதெல்லாம் நடந்துருங்க, அந்த நேரத்தில் தானாக நடந்துருங்க, நீங்கள் தானாக லட்சாதிபதி ஆயிடுவீங்க, கோடீஸ்வரனாங்கன்னா நான் சொல்லவே மாட்டேன். ஒரு மனிதனிடம் வர வேண்டிய அந்த தெளிவும் ஞானமும் அந்த புரிதலும் இருந்தால் தான், அது ஏற்பட்டால் தான் அவன் அடுத்த நிலைக்கு போவான். இதுதான் நடைமுறையில் சாத்தியமான விஷயம். அந்த கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்கள், அந்த நேரத்தில் அவனுடைய சுயஜாதகத்தில் தசாபுத்தியில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், அந்த நேரத்தில் அந்த எந்த கிரகங்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குதுன்றதை இதற்கான கணிப்புகள் எல்லாமே அந்த நேரத்தில் வேலை செய்யுது. அந்த நேரத்தில் அந்த மனிதனை சிந்திக்க வைக்குது, அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வைக்குது. அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த தெளிவுகள் எல்லாமே தேவைப்படும். ஏன்னா குரு பகவான் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வில் அந்த பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை தருபவர், தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை தருபவர், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு. என்னப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு வேலை வருமானம் இல்லைன்னா ஒருத்தரும் மதிக்க மாட்டேன்றாங்க. இதுதான் உண்மை. நீங்கள் நம்ம ஜோசிய வீடியோ பார்க்குறது, வழிபாடுகள் பண்ணுறது, கோவிலுக்கு போகிறது, ஐயா எல்லாமே உண்மையை சொல்லணுன்னா எதுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம்? எதுக்கு? நல்லா ஆரோக்கியமாக நல்லா சம்பாரித்து வீடு காருன்னு வாங்கி நல்ல ஒரு சொத்து சேர்த்து நல்ல குழந்தைகளை வளர்த்து நல்லபடியாக ஆரோக்கியமாக வளர்த்து, இது எல்லாம் தான் ஒரு சாதாரண மனிதனுடைய ஒரு ஆசை. என்ன? இதெல்லாம் தான் அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும், நல்ல எதிர்காலத்தை உருவாக்கிக்கணும், ஆரோக்கியமாக வாழணும். நம்மளால் முடிஞ்சால் 4 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணலாம், முடியலனாலும் யாருக்கும் உபத்திரம் பண்ணாமையாவது இருந்துக்கணும். இதெல்லாம் தான் ஒரு நல்ல ஒரு மனிதன் சமுதாயத்தில் வாழ்பவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள். இதுதான். இதற்காக தான் இன்றைக்கி நம்ம இவ்வளோ போராடிட்டு இருக்கிறோம். எல்லா வீடியோவும் பார்க்குறோம், யாராவது ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்ல மாட்டாங்களா, ஏதாவது வழிமுறை சொல்ல மாட்டாங்களான்னு தேடிட்டு இருக்கோம். அப்போ அந்த தேடல் தான் அந்த தெளிவுகளை கொடுக்கும் என்றால், துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த தேடல் தெளிவுகளை கொடுக்கக்கூடிய நேரம் இதுவான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள், அதாவது அந்த வட்டத்தை தாண்டி சிந்திப்பீங்க. என்னங்க வட்டத்தை தாண்டினா, இதுவரை நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். இதுதாப்பா என் லைஃபு, இதுதாப்பா என் குடும்பம், இதுதாப்பா என் வாழ்க்கை, இதுதான் என் வேலை, இதுதான் என் வருமானம், இவ்வளோ செலவாகுது, இதெல்லாம் பண்ணுறேன், இங்கெல்லாம் போகிறேன், இவங்களெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அன்றாட உங்களுடைய வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு வட்டம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த வட்டத்தை தாண்டி நீங்கள் யோசிப்பீங்க. இந்த வட்டத்தை தாண்டி யோசிக்கிறதுனா என்ன? நம்ம இவ்வளோ நாள் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், நமக்குன்னு ஒரு வேலை வருமானம் வீடு கார் இவ்வளோதாப்பா அப்படின்னு. ஆனால் இந்த குரு பகவானுடைய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு பொதுவான கணிப்புகள் படி பார்க்குறப்ப இந்த சிந்தனைகள் மேலோங்கும். நான் தான் சொன்னேனே, உருவாக்க தொடங்குவீங்க. உருவாக்குதல் சில நபர்களோட சேரும்போது இந்த நேரத்தில் புதிய நபர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சாலும் சரி, பழைய நண்பர்களை ரொம்ப வருஷம் கழித்து பார்த்தாலும் சரி, வேலை நோக்கிய தொழில் நோக்கிய பொருளாதாரம் சிந்தனைகள் மற்றும் அரசியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த டைமில் நீங்கள் யோசிப்பீங்க. அந்தளவுக்கு இப்போது அந்த தெளிவுகள் பிறக்கக்கூடிய நேரம். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். கிரகநிலைகள் இப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்னா ஒரு மனிதனாகிய நாம் அதற்கு தயாராகணும். ஐயா 50% நம்ம பக்கம்தான் இருக்குது. 50% நம்ம பக்கம்தான் இருக்குது. மீதி 50% ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் உங்கள் லைஃப்பில். இதுதான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய உண்மை. ஒரு மனிதனிடம் இறைவனும் பிரபஞ்சமும் எதிர்பார்ப்பது 50%. மீதி 50% அவங்கக்கிட்ட இருக்குது, உங்கள் சுயஜாதகத்தில் இருக்குது, அது எதிர்காலத்தில் இருக்குது. 50% போதுமாங்கன்னு கேட்டால், ஐயா அந்த 50%த்தையே இன்னும் மனிதன் பலரும்
ஃபில் பண்ணல இந்த உலகத்தில். இதுதான் உண்மை. வெகு சிலர் தான் அந்த அளவை எட்டுனவங்க. என்னங்க 50%? ஐயா, நம்மளுடைய சிந்தனைகள், அறிவு சார்ந்த கேள்விகள், நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள், நம்ம எங்கே இருக்கணும், யார் கூட பழகணும், யார் கூட பேசணும், என்ன வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும், எது நமக்கு தேவை, எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம், முதல்ல எதற்காக கடவுள் நம்மளை இந்த உலகத்தில் வச்சுருக்காரு, என்ன கடமை இருக்குது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, இவைகளை சார்ந்த ஒரு தெளிவுகள் கொண்ட ஒரு மனிதன் தான் அந்த 50% அடைவதற்கான ஓரளவுக்காக அடைஞ்சிட்றாங்க. அப்போ இதையெல்லாம் ஒரு மனிதன் அடையிறான்றப்பயே இதற்கான பலன்கள் மீதி 50% தான். அதுதான் கடவுள் கொடுக்கக்கூடிய எதிர்காலம், அதுதான் பிரபஞ்சம் தரக்கூடிய நல்லவை. இதுதான் இந்த நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய அந்த ஃபார்முலான்றது இதுதான். இதையெல்லாம் தான் எங்கே, அதாவது போட வேண்டிய இடத்துல சரியான விதைகளை போட்டால் நல்லபடியான ஒரு விளைச்சல் பார்க்கலாம். அதுதான் நம்ம மனசை நான் சொல்கிறேன். நம்ம உடலிலேயே நீங்கள் நல்ல சிந்தனைகளை எங்கே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிற இடம் வெளிவாக இருக்கலாம், ஆனால் உற்பத்தி ஆகக்கூடிய இடம், விதைக்கக்கூடிய இடம் உங்கள் மனசாக தான் இருக்கும். இது துலாம் ராசிக்காரர்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்கள் லைஃப்பில். ஏன்னா நீங்கள் எல்லாருக்காகவும் யோசிக்கிறீங்க, எல்லாருக்காகவும் ஓடுறீங்க, நிற்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் லைஃப்பில் உங்களுக்குன்னு வர்றப்ப யாரையும் அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னா அதான் ஐயா, அது இயற்கை, அது அப்படி தான் இருக்கும். ஐயா, இப்போ எல்லா விரலும் ஒரே மாதிரி இல்லை, எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இல்லை. நீங்கள் நல்லது நினச்சி ஒருத்தருக்கு நன்றி, ஒருத்தருக்கு உதவி செஞ்ச நபர்களே கூட நாளைக்கு உங்களுக்கு உதவி செய்யாமல் போகலாம். இதை நீங்கள், அதுக்கு தான் நான் சொல்கிறேன், எதையுமே எதிர்பார்க்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். துலாம் ராசிக்காரங்களுக்கு நான் பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தர் மேலே அன்பு வைக்கிறீங்களா, திருப்பி அவங்கள்ட்ட அன்பை எதிர்பார்க்காதீங்க. எதிர்பாராத துலாம் ராசிக்காரர்கள் எதிர்பாராத நல்லதை அடைகிறார்கள். இதுதான் உண்மை. எதிர்பாராத துலாம் ராசிக்காரர்கள் எதிர்பாராத நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். என்னங்க எதிர்பார்க்கக்கூடாது? ஒருத்தர்கிட்ட அன்பு செலுத்துறீங்களா, திருப்பி அன்பு செலுத்துவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. ஒருத்தருக்கு திடீர்னு உங்கள்கிட்ட கடன் கேட்குறாங்க அவசரமாக, உங்களால் முடிஞ்ச கடன் அமௌண்ட்டை தரீங்களா, திரும்ப அதே மாதிரி நமக்கு ஒரு சூழ்நிலை வரப்போ அவங்க தருவாங்கன்னு நீங்கள் நம்பாதீங்க. சரிங்களா? இது போன்று சில இந்த வாழ்வில் உள்ள கசப்பான உண்மைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் எங்கேயும் ஏமாற மாட்டீங்க. யார் மேலேயும் நம்பிக்கை வச்சு அது உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்காது. உங்களை நம்பி நீங்கள் இருப்பீங்க. அப்போ நீங்கள் நல்லவர்களாகவும் இருப்பீங்க, அடுத்தவர்களுக்கு நல்லதும் செய்வீர்கள். எந்த இடத்துலையும் உடஞ்சி போய் உட்கார மாட்டீங்க. நீங்கள் நினச்ச நல்ல எதிர்காலத்தை கண்டிப்பாக அதுவும் வலுவாக அமைச்சுக்குவீங்க. இது துலாம் ராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்வில் இது உங்கள் வீட்டில் துலாம் ராசிக்காரங்களாம் இருந்தால் இதெல்லாம் தெளிவாக சொல்லுங்கள். நம்ம பதிவை ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இந்த உலகத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம மனசை திசை திருப்ப, நம்மளுடைய நேரத்தை வீணாக்க, இந்த வாழ்க்கையை, அதாவது நம்ம வாழ்க்கையே மோசமான வாழ்க்கைப்பா, இது நம்மளுக்கு எதுவுமே நல்லதே நடக்காதுப்பான்ற அளவுக்கு நம்மளை நினைக்க வைக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி சுற்றிட்டு தான் இருக்குது. நம்ம மொபைலில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நம்ம பேசுகிற நபர்கள்ட்டேருந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, துலாம் ராசிக்காரர்களே நீங்களே இப்போ வெளியே இந்த பதிவை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வெளியே கிளம்புங்க, போங்க, ஒரு 4 பேரை பாருங்கள், ஒரு 5 பேர்த்த பார்த்து பேசி பாருங்கள். அவர்களுடைய அந்த வாழ்க்கைக்கான வார்த்தைகள் எப்படி வருதுன்னு நீங்கள் பாருங்கள். நிறைய நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க இப்போ நிறைய பேர். என்னங்க வாழ்க்கை, எதை எடுத்தாலும் சில நபர்கள் என்ன பொழப்பு அப்படிம்பாங்க. ஐயா, நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த பிரபஞ்சம் நம்மிடம் எதிர்பார்க்கும். நம்ம தான் கடவுள்கிட்ட போய் கேட்குறோம், பிரபஞ்சத்திடம் கேட்குறோம். ஆனால் பிரபஞ்சமும் கடவுளும் நம்மக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. என்ன கேட்குறாங்க? நீங்கள் எதை நினைக்க போகிறீங்க, எதை என்கிட்ட கேட்க போகிறீங்க, எதை விரும்புகிறீங்க, எதை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் நம்மிடம் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. அதை இங்கே மனிதர்கள் புரிஞ்சுக்காம தான் நம்மளே நம்ம தலையிலே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி கஷ்டம், பிரச்சனை, கவலை. ஐயா, அதெல்லாம் இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்ல, ஏங்க அது இருந்தால் அப்புறம் அதை பற்றி பேசதாங்க தோணும், யோசிக்க தானே தோணுன்னா அதுதான் சவால். அந்த இடத்த உடைக்கிறவங்க தான் மேலே வராங்க. ஐயா, எது கஷ்டமோ அதை தாண்டப்போ தான் அந்த நல்லது அடைய முடியும். கஷ்டத்தை தாண்டாமல் எதுவுமே இங்கே கிடைக்காது. நம்ம சொல்கிறோம், அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும் அந்த கஷ்டம், வேதனை, சோதனை. ஆமாம், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. எல்லாருமே அந்த சூழ்நிலை கடந்து வந்தவங்க தான், நீங்கள், நான், எல்லாருமே. அப்போ அந்த சூழ்நிலை எல்லாருக்கும் வருதுன்னா, 100 பேர்த்துக்கு வருதுன்னா அதில் ஒரு 5 பேர் தான் நம்ம சொல்கிற மாதிரி அந்த சிந்தனைகள்லேருந்து அடித்து நொறுக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. மீதி 95% பேர் அந்த ஒரு பொதுவான சிந்தனையிலேயே இருந்து அதுக்குள்ளேயே மாட்டி திரும்ப அதனுடைய விளைவுகளையே அவங்க அனுபவிச்சுட்ருக்காங்க. ஆகவே துலாம் ராசிக்கார நண்பர்களே, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நீங்கள் நல்லா இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது.
அந்தந்த தனித்துவத்துக்காகவே அந்தந்த ராசிக்காரங்க நல்லா வாழணும் தான் நான் சொல்கிறேன். துலாம் ராசிக்காரங்க உங்களுடைய சிந்தனை மற்றவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய சிந்தனை. ஐயா நான் துலாம் ராசிக்காரங்க தான், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எனக்கு எந்த எண்ணமும் இல்லைன்னா தயவு செஞ்சு மாற்றிக்கங்க. அடுத்தவர்கள் சிரிப்பில் மகிழ்ச்சியை காணக்கூடிய நபராக இருக்கிறது தான் இந்த ராசிக்கான அடையாளமே. அப்படி நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க, அப்புறம் உங்கள் லைஃப் மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. நல்லவர்களாக இருப்பது மட்டும் போதாது, இந்த காலத்தில் எச்சரிக்கையாகவும் இருக்கணும், எங்கே எப்படி நடந்துக்கணும்னு தெரியணும், யார் பக்கத்தில் இருக்கணும்னு தெரியணும், யார்கிட்ட என்ன வார்த்தைகள் பேசணும்னு தெரியணும், அமைதியுடன் அடுத்த கட்டத்தை அடையவும் தெரியணும். கோபத்தையும் வீம்பையும் நம்மளுடைய டென்ஷனையும் மனிதர்களிடம் காட்டக்கூடாது. இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் இனியாவும் நல்லதே நடக்கும்னு நான் நம்புகிறேன். கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கை பொக்கிஷம் கண்ணாடி பொருள் மாதிரி, கொஞ்சம் கை தவறி கீழே உடஞ்சிருச்சுன்னா இனி நீங்கள் நினச்சாலும் அதை ஒட்டி வைக்க முடியாது. இப்படி எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கி சின்ன சின்ன பிரச்சனை ஆரம்பத்தில் எத்தனை பேரை வேணாலும் போய் கேட்டு பாருங்கள். நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படி இருந்தோம், கூட்டு குடும்பமாக இருந்தோம், சந்தோஷமாக இருந்த மகிழ்ச்சி. இந்த பதிவை பார்க்குறவங்களே நீங்கள் மனசில் கை வச்சு சொல்லுங்கள், கூட்டு குடும்பமாக கடந்த 10, 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி உங்கள் வாழ்க்கை இருந்தது, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். கையில் காசு இல்லை பணம் இல்லைன்னு இருந்தாலும் கையில் கிடைச்சதை வச்சுக்கிட்டு பகிர்ந்து உண்ணு சாப்பிட்டுக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமாக கிடைச்சதை வச்சு மகிழ்ச்சியாக இருந்த காலங்கள் இன்றைக்கி எவ்வளோ பேர் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க தெரியுங்களா? நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களே சொல்லிட்டு அழுகிறாங்க, ஏன் எங்கள் லைஃப்பில் அப்படி இருந்துச்சு, எங்கள் குடும்பம்லாம் வேறு லெவலில் இருந்தது, தினம் மகிழ்ச்சி சந்தோஷம். என்ன இன்றைக்கி உட்காந்து ஒரு வேளை உணவை ஒரு குடும்பத்தில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற தருணங்கள் எத்தனை குடும்பத்துக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது? ஐயா இங்கே வெறும் ஜோதிடத்தை மட்டும் நீங்கள் தியரியாக என்ன திசை நடக்குது, என்ன கிரகம் பயிற்சியை கொடுக்குது, பலன்களை கொடுக்குது, வழிபாடு என்ன, பரிகாரம் என்னன்னு சும்மா நீங்கள் இதை மட்டுமே முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இது பின்னாடியே மட்டும் நீங்கள் ஓடிட்டு இருந்தால் பத்தாது. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி வாழ்க்கை முறை நடைமுறையில் எது சாத்தியம், எப்படி நம்ம இருக்கணும், இந்த சமுதாயத்தில் சிறந்த மனிதனாக வாழ என்ன அடிப்படை தேவைகள் தகுதிகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம இதையெல்லாம் புரிந்து கொண்டவர்கள் தான் நல்லதை ஈர்ப்பவர்களாக மாறுகிறார்கள். நம் பதிவை பார்ப்பவர்கள் அப்படி தான் மாறணும்னு நான் விரும்புகிறேன். நீங்கள் எங்கே போய் நின்னீங்கனாலும் அங்கே நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரணும். உங்களுக்கு ஏதாவது கெட்டது நினைக்கிறாங்களா யாராவது ஒருத்தர், நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, அப்படி ஏதாவது ஒரு நபர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலை உங்களுக்கு காட்டி கொடுத்துரும், இவங்க இப்படி தான் அப்படின்னு. நீங்கள் அழகாக விலகிடணும், ஆரம்பத்திலே விலகிடணும். வருமுன் காப்பது தான் சிறந்தது என்றைக்குமே. அதனால் நீங்கள் இந்த யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம் நீங்கள் எத்தனை வீடியோ வேணாலும் பாருங்கள். ஆனால் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் எந்த வீடியோவை பார்த்தாலும் அந்த வீடியோ மூலமாக அட்லீஸ்ட் ஒரு 1% உங்கள் வாழ்க்கைக்கான சில நல்ல வழிமுறைகள் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் டைம் செலவு பண்ணி பார்த்ததுக்கான வேல்யூ உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ அப்படிலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை நம்ம பதிவை பார்க்குறவங்களுக்கு. ஏன்னா நம்ம பதிவில் பெரும்பாலும் மெச்சூரிட்டியான நபர்கள் பார்க்குறாங்க. மெச்சூரிட்டினா நான் வயது பொறுத்து சொல்கிறேன். 30-35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ எல்லாம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் நம்ம பதிவுகளை பார்க்குறாங்க. இளம் வயதினர் யாரெல்லாம் நம்ம பதிவை பார்க்குறாங்களோ அவங்களாம் உண்மையை சொல்லணுன்னா கொடுத்து வச்சவங்கன்னு நான் சொல்லுவேன். நம்ம பதிவை பார்க்கும் இளம் வயதினர் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஐயா இப்போவே உங்களை நீங்கள் வழிமுறைப்படுத்திக்குவீங்க, உங்களுக்கான ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவீங்க, உங்களை ஒரு வடிவமைப்புக்கு நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. உங்களுடைய எதிர்காலம் மிக மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், கிரகங்களே உங்களுக்கு வழிவிடும். நல்லதை நீங்கள் கண்டிப்பாக தேடி அடைஞ்சிருவீங்க. வயதில் 35, 40, 50, 55 வயதுக்கு மேலே இருப்பவர்கள் நம்ம பதிவுகளை பார்க்குறாங்கன்னா அவர்களுடைய இந்த பதிவுக்கான அந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்படி இருக்குன்னா, கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலத்திலையும் அவர்களுக்கு நல்லதுக்கான இதுவரை அவர்கள் அடையாத பார்க்காத சில நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும்னு நான் நம்புகிறேன். அப்போ அது எல்லாமே யோசிங்க. நம்ம பதிவை சும்மா ஏதோ எங்கேயோ லைக் வரணுன்றதுக்காக, வீடியோவுக்கு ஏதோ கமெண்ட் வரணுன்றதுக்காக ஏதோ பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கேயோ யாரோ உட்காந்துட்டு சொல்ல உங்களுடைய மனசாட்சியின் குரல் தான் இது உங்களுடைய மனசாட்சியின் குரல். இங்கே சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த பல உண்மைகள் கலந்துருக்கு. அப்போ இங்கே இறைவனுடைய அருள்ன்றது என்ன? ஏதோ ஒரு மனிதர்கள் மூலமாக ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கான தகவல்களை கொண்டு வந்து உங்கள் கையில் சேர்த்துருவார், உங்கள் காதில் போட்டுருவார். ஐயா இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களே நீங்கள் உங்கள் லைஃப்பை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்வில் இன்றைக்கி நடந்த பல விஷயத்துக்கான அறிகுறிகள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் கடவுள் உங்கள் கண்ணில் காட்டியிருப்பார், உங்கள் காதுக்கு கொண்டு வந்து சேர்த்துருப்பார். அதை அலட்சியப்படுத்திட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கலாம்.
அதை கூர்ந்து கவனித்து அப்போதே சரி செய்து கொண்டவர்கள் பலரும் இருக்கலாம். அப்போ இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் இங்கே காரணம் இருக்குது. பல விஷயங்கள் இங்கே நம்மளை சுற்றி நடந்துட்டு தான் இருக்குது. இதை கூர்ந்து கவனித்தாலே போதும் நீங்கள் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆகவே இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு சொன்ன ஒவ்வொரு கருத்துக்களும், கணிப்புகளும், தகவல்களும் கண்டிப்பாக இனிமேல் நல்லது உங்களை தேடி வர வைக்கும்னு நான் நம்புகிறேன். நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதனாக இருங்க. இங்கே அடுத்தவங்க பார்க்குறாங்க, அவங்க பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க, கண் திருஷ்டி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்கள் பக்கம் நெருங்கக்கூடாது. உங்கள் பக்கத்தில் வரும்போதே அது தவிடுபடி ஆயிடும். அந்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நல்லதை நினைங்க, நல்லதே நடக்கும். இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.